கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. நம் வேதத்தில் பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசியானவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். கர்த்தர் எலியாவோடு கூட இருந்தார். ஆனாலும் எலியாவினுடைய ஊழியக்காரர்கள் கொல்லப்படும் பொழுது அவனுடைய ஆத்துமா சோர்வடைந்து சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, நான் சாகவே சாக வேண்டும், என் பிதாக்களை விட நான் நல்லவன் அல்ல என்று அறிக்கையிட்டான். சோர்ந்து போயிருந்த எலியாவை கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி தேற்றினார். அவனுக்கு ஆகாரம் கொடுத்தார். மீண்டுமாய் அவனை நீதியின் பாதையில் நடத்தி அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் பயன்படுத்தினார். இந்த நாளிலும் சோர்வுற்ற சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் ஆத்மாவை தேற்றி உங்களை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து